Hello friends, welcome to Tamil Online Collections and Reviews channel. Friends, இந்த வீடியோவில் வந்து நான் ரிபப்ளிக் டேல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பேட்டாவிலேருந்து ஒரு உமன் பேலட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வந்து 349 ருபீஸ்க்கு தான் கிடச்சிது. எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 699. இது வந்து ஃப்ளாட்ஸு தான், ஸோ ஹீல் வச்சதெல்லாம் இல்லை. ஸோ பேட்டாங்கும் போது உங்களுக்கு நல்ல ஒர்த்தியாகவே இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிஸ்ட் கிளிப்ஸுன்னு சொல்லலாம், ஜீன்ஸ் கிளிப்ஸு. ஒருவேளை நமக்கு ஹிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் லூஸாக இருந்துச்சுன்னா இந்த கிளிப்ஸை வந்து நீங்கள் போட் பின் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஸ்டிக் பண்ணிவிட்டு டேக் பண்ணிக்கலாம். நம்ம காதில் தோடு போடுவோம்ல, அந்த மெக்கானிசம் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டுக்கெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சைட்லேயும் இருக்கும். நம்ம நார்மலாக ஜீன்ஸ் பேண்ட்டில் பின்னு மிஸ் ஆயிடுச்சு, அந்த பட்டன் மிஸ் ஆயிடுச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா சாலிமோவோட விண்டோ கர்டன். இந்த கர்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன் பாக்ஸில் தான் வருது. ஸோ இது வந்து எனக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு 200 ருபீஸ் தான் கிடச்சிது. இது வந்து ஃபுல் காட்டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி இருக்கும், காட்டன் வித் எம்ப்ராய்டரி. 5 ஃபீட். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, பியூர் ஒயிட் இருந்தது. நான் சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் 200 தான், 2 பீஸு. தென் பார்த்தீங்கன்னா வாடி ஹெர்பல்ஸ் அந்த எல்போ ஸ்க்ரப் சோப்பு. இதோட ரிவ்யூ வந்து நான் சேனலில் ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே கொடுத்துருப்பேன். இது நல்லாயிருக்கும். நான் அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த சோப்புக்கு வந்து. தென் பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு வந்து சிங்கிளாகவும் இருக்குது, 6 பீஸஸும் அவைலபிள். இது வந்து பார்த்திங்கன்னா கேப் கிளீனிங் ப்ரஷ்ஷு. இந்த கேப் கிளீனிங் ப்ரஷ் பார்த்திங்கன்னா இதோட பிரிசில்ஸ் வந்து ரொம்ப டென்ஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதை க்ளீனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து காம்போ ஆஃபரில் வரும். இந்த ஃப்ளெக்சிபிள் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் அந்த 2 கேப் கிளீனிங் ப்ரஷ். இந்த ஃப்ளெக்சிபிள் ப்ரஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பைப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி வச்சு கழுவுறதுக்கு யூஸ் ஆகும். நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நீங்கள் எதுலனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரிசில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு க்ளீனிங்கும் நல்ல எஃபெக்டிவாகவே இருக்கும் இந்த இதில். ஸோ இந்த கேப் க்ளீனிங் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அது வந்து நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் மஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இப்போ நம்ம ஏசிலாம் பார்த்திங்கன்னா அந்த ஏசிக்குள்ளே ஃபேன் இருக்கும், அந்த ரொட்டேட்டபிள் மாதிரி இருக்கும். அந்த ஃபேன் எல்லாம் டஸ்ட் இதாக இருக்கும். நம்ம சர்வீஸுக்கு பண்ணாத டயத்தில் வீக்லி ஒன்ஸ் இந்த ப்ரஷ்ஷு வச்சு நம்ம பண்ணோன்னா பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் வந்து நல்லா மூவ் ஆகிறதுனால உங்களுக்கு ஏசி ஃப்ளோ நல்லாயிருக்கும். தென் பார்த்திங்கன்னா கட்டிலுக்கு பின்னாடிலாம் இருக்கிற இந்த மாதிரி இந்த விளக்கமாரெல்லாம் உள்ளே போகாத இடத்துல இது வந்து அந்த மண் தூசி இது எல்லாமே இந்த கேப் கிளீனிங் ப்ரஷ் சூப்பராக எடுத்துரும். இது வந்து பார்த்திங்கன்னா டோர் ஸ்டாப்பர். இதோட வீடியோ நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருப்பேன். இது ஏசி ரூமுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட்டிடுவேன். அப்படி இல்லாமல் டெய்லி க்ளீனிங்கில் பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம கழுவுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இது. தென் பார்த்திங்கன்னா பின்னாடிலாம் பார்க்கும்போது இவ்வளோ தூசி இருக்கும். இது எல்லாமே நம்ம ரூமுக்குள்ளே வராமல் தடுக்கிறது தான் இந்த ஸ்டாப்பரோட வேலை. ஸோ இந்த கேப் கிளீனிங் ப்ரஷ் அதையும் நல்லா க்ளீன் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கபோர்டுக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா ஒரு சின்ன கேப்பு, அதுக்குள்ளேலாம் கூட இது நம்ம டஸ்ட் இதெல்லாம் கூட நம்ம ஈஸியாக இது மூலமாக வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் கபோர்டுக்கும் அந்த செவருக்கும் நடுவில் இருக்கிற கேப் இருக்குல்ல, அங்கேயுமே உங்களுக்கு இதை ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணியிருக்கும். ஸோ இது ரொம்ப ஒர்த்தியான ப்ராடக்ட்டு. தென் பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் பாட்டில். இதோட ப்ரைஸ் 149. எனக்கு கிடைச்சது வந்து 69 ருபீஸ் தான். ஸோ இது வந்து 350 ml கெப்பாசிட்டியில் இருக்குது. பிளாஸ்டிக் பாட்டில் தான் இந்த இது. ஸோ ஆயில் பாட்டில் வந்து கண்ணாடி பாட்டில் இல்லை. தென் பார்த்திங்கன்னா சிலிக்கான் பிரிசில்ஸ்லாம் ஓகே தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஏர் டைட்டு கிடையாது. ஸோ கொஞ்சம் நல்லா தான் மூடுது, ஓகேயாக இருக்கும் அந்த ப்ராடக்ட்டு. தென் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் எனக்கு சொன்னாங்க. அவங்க சொன்னதுனால நான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 ருபீஸ்க்கு தான். இன்டர்லாக்கிங் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு. ஸோ 150 ருபீஸ்க்கு ஒர்த்தி தான். தென் பார்த்திங்கன்னா டைனோர்லேருந்து 6 ஒயின் கிளாஸஸ். ஸோ ஒயின் கிளாஸஸுங்கும் போது இது நம்ம நார்மலாக நம்ம எல்லா பர்பஸ்க்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால நமக்கு உடஞ்சி போயிருன்ற பயம் வேணாம். டிஷ்வாஷர் ஷேஃபு கிட்ஸுக்கு நீங்கள் ஈஸியாகவே கொடுக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஃப்ளூட் கிளாஸஸ்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸில் வச்சுருந்தேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கூலிங்காக நீங்கள் சேவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கூலிங்கை வந்து டென்ஷன் பண்ணியிருக்கும், அவங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து சர்வ் பண்ணும்போது நமக்கு நீட்டாகவும் இருக்கும். இதோட கெப்பாசிட்டி வந்து 250 ml. ஸோ நல்லாவே இது இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. தென் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியான ப்ராடக்ட்டு இந்த லிக்விட் பம்ப்பு. ஸோ உள்ளேயும் பவுலோடு அட்டாச் பண்ணி இருக்கிறதுனால நம்ம இதில் டிப் பண்ணிவிட்டு கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பம்பும் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு வந்த மாடலில் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் கழுவும் போது பார்த்திங்கன்னா இந்த ஹோல் வழியாக அந்த ஸ்க்ரப்பரில் உள்ள ஃபுட் பார்ட்டிகல்ஸும் உள்ளே போய் மிக்ஸ் ஆயிரும். அது ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதில் வந்து
நம்ம எப்பயும் போல் நம்ம லிக்விட் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி, ஒரு 500 ml கிட்டவே உள்ள உங்களுக்கு தாராளமாக பிடிக்கும். நீங்கள் இதில் நார்மலாக லிக்விடும் ஊற்றி வச்சுக்கலாம், இல்லாட்டி லிக்விடோடு சேர்ந்து நீங்கள் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹேண்ட் வாஷும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் மட்டும் தண்ணி யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பம்ப் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் பார்த்திங்கன்னா டைனூர்லேருந்து ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் டேபிள் செட்டு அப்படின்னு டேபிள் செட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஓன் பாக்ஸில் தான் இதுவும் வந்திருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 265 rupees, எம்ஆர்பி வந்து 500 rupees. ஸோ இது வந்து ஒரு கார்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால டேபிளில் வைக்க ரொம்ப யூஸ் ஆகும். சால்ட் அண்ட் பெப்பர் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் சால்ட்டு பெப்பர் போட்டுக்கலாம், இல்லாட்டி பொடி போட்டு வச்சு தோசைக்கெலாம் பொடி தோசைக்கெலாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு உங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பில் கூட வச்சுக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால டிஷ் வாஷ் சேஃப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.